கார்த்திக், அவ என்கிட்ட வரா. சீக்கிரமா வாங்க. நான் சித்தியும் கூட்டிட்டு வரேன். சகி அனிதா கிட்ட ஹெல்ப் கேட்க சொல்லிட்டேன். அர்ச்சனா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? என்னால உன்னை சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. அனிதாக்கா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? கிர்ஜாக்கா கிட்ட கேட்டா நீங்க தான் இந்த வேலையெல்லாம் சூப்பரா செய்வீங்கன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, இந்த சீரியல் வயர் எல்லாம் சிக்கு விழுந்துருச்சு. ப்ளீஸ் இதை கொஞ்சம் சரி பண்ணி தரீங்களா? ப்ளீஸ். ஓகே, இதோ கிடைச்சிடுச்சு. ஓ காட், இங்க கூட சிக்கிட்டு இருக்கே. ஆமா, நக்ஷு சூப்பரா விளையாடுறான் தெரியுமா? கார்த்திக், அது பெரியப்பா உங்களை ரூமுக்கு வர சொன்னாரு. பெரியப்பா அவரு எனக்கு புரிஞ்சது. அது வந்து எக்ஸிபிஷனுக்காக ஹோட்டல் புக்கிங் பண்ணணும்ல, அத பத்தி தான் ஏதாவது கேட்க கூப்பிடுவாரு. சித், நீ போய் அங்க உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே அர்ச்சனா, வா. அர்ச்சனா, இப்படி வா வா வா. குட்டி, இது இந்த அளவுக்கு சிக்கல் பண்ணி வச்சிருக்க. எப்படி இவ்ளோ சிக்கல் ஆச்சு? என்னால முடியல. அர்ச்சனா, இவன் ஏன் அங்க போவே மாட்டேங்கிறான்? நான் போய் அவன... இருங்க, போவாரு, நிச்சயமா போவாரு. நீங்க வேணா பாருங்க. அம்மா, இது கொஞ்சம் மெலிசா இருக்கிற மாதிரி இருக்கே. இந்த தடவை நகை கூட மெலிசா இருக்கு. தப்பா நினைக்க மாட்டாங்கல்ல? நான் ஒன்னு பண்றேம்மா, என்னோட செட் ஒன்னு எடுத்து வைக்கிறேன். அர்ச்சனா, இது உன்னோடதுன்னு கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அவளுக்கு நம்ம வீட்டு விஷயம் பெருசா தெரியலனாலும் உன்னோட பொருளை அனுப்பி வச்சினா அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. இங்க ஏதோ பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவா. அம்மா சொல்றதும் கரெக்ட் தான்க்கா. இப்போ என்னம்மா பண்றது? என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற பொருளை மனசார ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு கொடு. அம்மா, அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் அவங்க நமக்கு சம்மந்திதான். ஆனா நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரி. அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறவங்க, அன்பா நடந்துக்கிறவங்க. ஒரு உறவை கட்டி காக்கிறதுல நாம எப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு உறவுங்கிறது கொடுக்கல் வாங்கல்ல இருக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு கஷ்டமான நேரம் வரும்போது எந்த ஒரு மனுஷனும் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா எடுத்து வைப்பான்னு அவங்களுக்கு நல்லா தெரியுமா. நம்மளோட இந்த கஷ்டமான நேரமும் சீக்கிரமா சரியாயிடும். அதுக்கப்புறம் நாமளும் பழைய நிலைமைக்கு வந்துருவோம். ராதிகா அம்மா, வணக்கம். வணக்கம் ராதிகா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வா. என்னாச்சு? ஏன் எல்லார் முகமும் வாடி போயிருக்கு? எங்களை பார்த்ததுல சந்தோஷம் இல்லையா? இல்ல 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 சம்பந்தியம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க திடீர்னு வந்ததுனால பேச்சே வரல, அவ்வளவுதான். அர்ச்சனா ஒரு போன் பண்ணி கூட என்கிட்ட சொல்லல. மூணாவது மனுஷங்க வீட்டுக்கு தான் போன் பண்ணிட்டு போவாங்க. இது நம்ம வீடு தானே? ஆமா, நீ சொன்னது 100% உண்மைதான் சாந்தி. அது என்னன்னா, நாங்களே உங்க வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பாத்தீங்களா, நாங்களே வந்துட்டோம். எங்க வீடு நினைச்சுதான் வந்திருக்கோம். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. குடு. அம்மா, உங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அம்மா, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உட்காருங்க. ஆமா, சம்பந்தி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, முன்ன விட பரவாயில்ல. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். இல்ல வேண்டாம் சம்பந்தியம்மா, அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். நானே ரூமுக்கு போய் அவரை பார்த்துட்டு வரேன். சத்தம் போடாத. இரு, இங்க கீழே சிக்கிருக்கு.